வணக்கம் நண்பர்களே. நாம் கேரளா லாட்டரியில் 3 டிஜிட் 4 டிஜிட் கண்டுபிடிக்க பல மெத்தடுகளை முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவோம், கண்டுபிடிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ரெண்டாவது, நம்ம சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். ஒரு நாளைக்கு ஒரு டிக்கெட்டுக்கு மேலே கண்டிப்பாக எந்த காரணத்துக்கும் போடக்கூடாது. அதுதான் நம்ம 24ஆம் தேதிக்கு 24ஆம் தேதிக்கு காலையில் டேர் 10 மணிக்கு ரிசல்ட்டு 3-4-4-1-6 சரிங்களா. அன்னைக்கு ரிசல்ட்டு 34-64. இதை பார்த்தவங்க, இதில் இருந்து எடுக்க முயற்சி பண்ணவங்க கண்டிப்பாக எடுத்துருந்துருக்கலாம். நம்ம இப்போ தான் இதை கணிச்சு கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம கண்டிப்பாக 4 டிஜிட் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அடுத்து இன்றைக்கி, அதாவது 25ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு டேரோட ரிசல்ட்டு 50-104 சரிங்களா. 50-104. நம்ம எனது கணிப்பு வீடியோங்கிறதுல காலைல 10 மணிக்கு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். நம்ம கொடுத்துருந்தது 710 அல்லது 910 அப்படின்னு கொடுத்துருந்தோம் சரிங்களா. ஆனால் ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0015. 0 இருக்குது, 0 இருக்குது, 1 இருக்குது, 5 இருக்குது சரிங்களா. 4 நம்பரும், அதாவது அந்த நமக்கு வரக்கூடிய 4 நம்பரும் இதில் இந்த போர்டில் இருக்குது. அதை நம்ம எடுக்க முயற்சி பண்ணோம்னா நம்மளால் நம்பர் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி நாளைக்கு 10 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நம்ம சொல்கிறது ஒரு டிக்கெட்டுக்கு மேலே கண்டிப்பாக எந்த காலத்துலேயும் என்றைக்கும் போடாதீங்க. நம்ம நாளைக்கு 10 மணிக்கு டேரில் என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறத மேட்ச் பண்ணி மற்றவங்க கொடுத்த கெஸ்ஸிங்கை வச்சு கால்குலேஷன் எடுப்போம். அதே மாதிரி நீங்களும் எடுத்து அதுக்கப்புறம் ப்ளே பண்ணுங்கள். அது வரைக்கும் ப்ளே பண்ணாதீங்க. இப்போது இது வரைக்கும் கொடுத்த கெஸ்ஸிங்கை வச்சு நாளைக்கு என்ன நம்பர் வரும்னு பார்த்துடலாம். இவங்க நேற்று 0, 1, 5, 9 கொடுத்துருந்தாங்க. இதுலேருந்து 2 போர்டு பிசி வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம 10ன்னு எடுத்திருந்தோம் சரிங்களா. ஆனால் ரிசல்ட் 010015 ரிசல்ட்டு சரிங்களா. இவங்க நாளைக்கு கொடுத்துருக்க நம்பர் 2679 சரிங்களா. நம்ம கால்குலேஷன் படி இந்த 4 நம்பரில் பிசியில் 2 நம்பர் வரணும். அப்படி வர்ற நம்பர் 9-7க்குள்ளே 9-7 இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அது நாளைக்கு காலைல 10 மணி வச்சு கன்ஃபார்ம் பண்ணுவோம். நமக்கு கொடுத்துருந்தாங்க 8-5-4-3 கொடுத்துருந்தாங்க. ஒரு போர்டு மட்டும் இருந்தது. அதாவது இந்த 8 5-4 இங்கே ஒரு போர்டு கண்டுபிடிக்கணும். பி போர்டு கண்டுபிடிக்கணும். நம்ம இப்படியும் கண்டுபிடிக்கலாம். 4-3 இந்த இடத்துல 1 வந்திருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிருந்துருக்கலாம். ஏபிசி ஒரு சில போர்டு கண்டுபிடிக்கிறாப்புல இருக்கும். இவங்களுடைய கிண்ட் என்னென்னா, இவங்க இப்படி போர்டு கொடுப்பாங்க சரிங்களா. 25ஆம் தேதிக்கு ஒரு போர்டு கொடுத்துருந்தாங்க. அதில் இல்லாத நம்பர் 4. அதனால் அந்த 4ஆம் நம்பர் உள்ளுக்குள்ளே வராது அப்படிங்கிறது நம்மளுடைய கணிப்பு. இன்றைக்கி 26க்கு இவங்க கொடுத்துருக்க நம்பர் இதில் 3ஆம் நம்பர் இல்லை. அதனால் நாளைக்கு 3ஆம் நம்பர் ஏபிசியில் உட்காராதுங்கிறது நம்மளுடைய கணிப்பு. அது அப்படி வருமா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த 17-05 ஒரு போர்டு இருக்குது சரிங்களா. அது என்ன போர்டு? ஒருவேளை 7ங்கிறது இருக்கலாம். இவங்க நேற்று கொடுத்ததில் நமக்கு கிடைக்கல அந்த போர்டு. 5 ஸ்ட்ரெயிட்டாக இருந்தது சரிங்களா. அடுத்து மற்ற எதுவுமே கண்டுபிடிக்க முடியலை. நாளைக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அதில் ஏதாவது ஒரு போர்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இவங்க 70-68 கொடுத்துருக்காங்க. நம்ம அங்கே என்ன பார்த்தோம், 7-9 2 போர்டில் இருக்கிற வாய்ப்பு இருக்குன்னு பார்த்துருந்தோம். அதே மாதிரி இதில் ஏதாவது ஒரு போர்டு அல்லது 2 போர்டு, ஒருவேளை 3 போர்டு கூட கலந்துருக்கலாம் சரிங்களா. என்ன போர்டாக இருக்கும் நாளை கண்டுபிடிப்போம். நாளை 11 மணிக்கு நம்ம போடுற வீடியோவை மறக்காமல் பாருங்கள். ரெண்டாவது, நம்ம வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா தான் நம்ம வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உட்காரும். லைக் பண்ணலைன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் லேட்டாகி தான் உட்காரும். அதுக்காண்டி தான் லைக் பண்ண சொல்கிறோம். ஷேர் பண்ணுங்கள். அது நம்மளுடைய சேனல் வளர்ச்சிக்கு உதவும். தொடர்ந்து இணைந்தீர்கள். நம்மால் 3 டிஜிட் 4 டிஜிட் கண்டுபிடிக்க முடியும். நன்றி, வணக்கம்.